உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாம் எங்க போயிட்டீங்க? பிளவுஸ் தைக்கிறதுக்காக டெய்லர் கடை வரைக்கும் போயிருந்தேன். நம்ம வீட்ல தீபாவளிக்கு முன்னாடி வீட்ல இருக்கிறவங்கள ஃபயரா இருக்காங்க. எதை பத்தி சொல்ற ரம்யா? இந்த ஊருக்காரங்க வந்தப்போ மாமா பேசுனத கேட்டீங்கல்ல? சிவா தான் நாம தான் அவரு பொண்டாட்டிய ஏதோ மதிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு தலை தீபாவளிக்கு புது புடவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா மாமா தீபாவளியும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அத்தா என்ன பண்ண போறாரு? இந்த உலகத்துல இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. சிவா அத்தானும் அத்தையும் வேணா அந்த ஜனனிய தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடலாம். ஆனா மாமா என்னைக்கும் அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க போறதே இல்ல. ஆமாமா, அதனாலதான் ஊருக்காரங்க முன்னாடி கூட அவளை அறிமுகப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரு. வா வந்து நடக்கிறத பாரு. அம்மா அது ஆக்சுவலி வந்து ஹேய் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? எங்க பல்லி எங்க போ அப்படி போய் உட்காரு போ. அம்மா இவாமா அண்ணா அங்க உட்கார்ந்து கூட நீ. ஓகே. என்னடா எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்குடா. சொல்றேம்மா ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் இங்க இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் நேரம் சொல்லணும் தான் உன்னை வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுடா. அண்ணன் கொடுக்கிற பில்டப்பா பார்த்தா ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அப்படியா சொன்ன? அப்படியே வச்சுக்க. அம்மா அப்பா நானும் ஜனனியும் கோயிலுக்கு போய் தலை தீபாவளி கொண்டாடினா ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் சொல்லி வேணான்னு சொன்னாரு. ரைட்டு. டேய் சிவா, நான் என்ன சொல்ல வரேன்? எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லமா, கேளு. அதனாலதான் கோயிலுக்கு போய் தலை தீபாவளி கொண்டாடாம நான் நம்ம வீட்லயே கொண்டாடிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லவா? நம்ம ஊர் லோக்கல் சேனல்ல இருந்து நெட்ல லைவா காமிச்சிடலாம் எல்லாத்தையும். தலை தீபாவளி லைவ் எப்படி? எப்படிடா? அதெல்லாம் நீ பாருமா, எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரிதானா? ஆனா அதுக்கு கேமராமேன்லாம் வேணும்ல. அந்த ஆல் செட்டப் ரெடிடா. நம்ம தான் அமேசான் கட்ல இருந்து சென்னையில இருந்து இறக்குமதி பண்ணிருக்கோமே. சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர்னு ஃபுல் யூனிட்டே ரெடி. தலை தீபாவளியே தளதள நடக்கும். அப்படி ஸ்மார்ட் அவங்க அண்ணன். என்ன? டேய் சரி, உனக்கு கிச்சன்ல வேலை இருக்குல்ல, நீ வா எந்திரி போ அந்த வேலைய பாரு. ஏய் யூ கேன் கண்டினியூ யுவர் பொருளி. ஜனனி எங்க நீ? யா தீபாவளி 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 நீ தாண்டி சூறாவளி 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 நான் தாண்டி சிங்கு சக்கடு தீபாவளி தலை தீபாவளி தீபாவளி தலை தீபாவளி தீபாவளி. நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஜனனி. என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லல, என்ன சொல்லிக்கிட்டேன். எப்பா இந்த சினிமால நடிக்கிறவங்களா எப்படிதான் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறாங்கன்னே புரியலையே. இப்போ எதுக்குங்க அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? காரணம் இருக்கு ஜனனி. நாளைக்கு உனக்கு தலை தீபாவளி. என்ன? நமக்கு தலை தீபாவளி. அதனால என் நடிப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். அப்பா நான் மட்டும் நடிச்சா பார்த்தா ஜனனி, நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி கோஆபரேட் பண்ணணும். அப்பதான் நம்ம ஆக்டிங் அப்படியே நேச்சுரலா இருக்கும். எப்படி? நீ பாக்குற பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது ஜனனி. நாம இப்ப பண்ண போறது எல்லாமே எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான். அம்மா நீ எந்த விதத்திலையும் மனசை சங்கடப்பட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் யாருக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு இந்த நடிப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் இந்த டிராமால நடிச்சதுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா உனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்ணதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு தான் ஞாபகம் இல்லை. கரெக்டு தானே? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஸ்வீட். நீங்க நினைக்கிறத பத்தி உங்களால என்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியுது. ஆனா நானும் உங்களை மாதிரி தான் நடிக்கிறேங்கிற விஷயத்த நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட உங்களோட நிலைமை தாங்க எனக்கும். நீங்க உங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நடிக்கிறீங்க. ஆனா நான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நடிச்சிட்டு இருக்கேன்.
இது எங்க போய் முடியும்னே தெரியலையே. ஜனனி, நான் உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு இதை பேசல. அதே மாதிரி உன்னை நான் காதலிச்ச பொண்ணா யோசிச்சு பார்க்க என்னால முடியல. எனக்கு தெரியல. என் நிலைமை உனக்கு புரியுதா ஜனனி? ஐயோ, நீங்க ஒவ்வொரு தடவையும் இதை புரிய வைக்க முயற்சி பண்ண வேண்டாம். எனக்கு உங்களை நல்லா தெரியும். சரி, நீங்க முதல்ல படுங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். எங்க என்ன இப்ப எந்த கப்பல் கவுந்து போச்சுன்னு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தீபாவளி ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, இப்ப நான் இருக்கிற நிலைமையில அது ஒண்ணுதான் குறைச்ச. வெளிநாட்டுக்கு போன உன் தொம்பி வரமாட்டேன் நீ தானே சொன்ன. சொத்தை பூரா நாம அனுபவிக்கலாம் நினைச்சு அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உன் தம்பி அதுலயும் மண்ணை போட்டான். எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து இவதான் பொண்டாட்டின்னு உட்கார வச்சிருக்கான். வந்தவன் சும்மா இருந்தானா? இது என் தாத்த சொத்து, அதுல எனக்கு பங்கு இருக்குன்னு உங்க அப்பா கிட்ட சட்டம் பேசுறான். அதுவும் இல்லாம கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாம அக்கா புருஷன் கூட பார்க்காம என்னைய கையை நீட்டுறான். அந்த நிமிஷமே நான் அந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னா உனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் தான். ஹேய், போற போக்க பார்த்தா இந்த வீட்டுல மானம் கெட்டு போய் ஓசி சோறு தான் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பேச்சு பேசுறீங்க? நான் ஒருத்தி இருக்கிறப்போ உங்களை விட்டுருவனா? முதல்ல அவன் கூட்டிட்டு வந்த ஓடுகாலிய வீட்டை விட்டு துரத்த என்ன வழி இருக்குன்னு பாக்கணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிவா இந்த ஊரு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். அவன் பொண்டாட்டி பின்னாடியே போயிடுவான். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன வழி? அத நான் பாத்துக்கிறேங்க. என்ன பண்ண போற? அவளுக்கு இன்னைக்கு தலை தீபாவளி தானே. தலை தீபாவளிக்கு பொண்ணு வீட்டுல தானே சீர் பண்ணுவாங்க. அவளுக்கு தான் யாருமே இல்லையே. அதையே சாக்கா வச்சு அவளை இன்னைக்கு அசிங்கப்படுத்த போறேன். ஏய், அவ இதுக்கெல்லாம் பயப்படுவான்னு நினைக்கிறியா? பயப்படுற மாதிரி நாம தான் பண்ணணும். அவளை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும். அத தாங்கிக்க முடியாம சொல்லாம கொல்லாம அவ இந்த வீட்டை விட்டே போயிடணும். இன்னைக்கு நடக்க போற கச்சேரிய வேடிக்கை மட்டும் பாருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அமராவதி, நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா சூப்பர் நடக்கும். சரி, சீக்கிரம் கீழே வாங்க, எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.